ஜிஎஸ்டி வரி செலுத்தாமல் 19 டன் தேக்கு மரங்களை ஏற்றிச் சென்ற லாரியை தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழுவினர் கூட்டுறவு சார்பதிவாளர் நடராஜன் தலைமையில் துணை ராணுவப்படை வீரர் மற்றும் காவலர் புகழேந்தி தரங்கம்பாடி அருகே நண்டலாறு சோதனை சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த ஒரு லாரியை சோதனை செய்தனர். அந்த லாரியில் உரிய ஜிஎஸ்டி வரி செலுத்தாமல் 3,31,338 ரூபாய் மதிப்பிலான 19 டன் தேக்கு மரங்களை ஏற்றிச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அந்த லாரியை தேக்கு மரங்களுடன் பறிமுதல் செய்து உரிய ஜிஎஸ்டி வரி விதிப்புக்காக வணிக வரித்துறையின் துணை மாநில வரி அலுவலர் சரண்ராஜிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் வரி ஏய்ப்பு செய்ததாக கூறி மேற்படி மதுரா டிம்பர் நிறுவனத்திற்கு ஜிஎஸ்டி வரியாக 1,1086 ரூபாய் வரி விதிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.